நீங்க யார் யாரெல்லாம் பின்மாறி இருக்கிறாங்களோ அவங்க, நான் பின்மாறி இருக்கிறேன்னே எனக்கு தெரியலன்னா நான் ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்ல. முதல் காரியம், நீங்க ஜெபத்தை விடுவீங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய வாஞ்சை அப்படியே குறை. பல சாக்கு போக்கம் சொல்லுவாங்க. சிலருக்கு ஜெபம் பண்ண இருந்தாதான் இல்லாத பொல்லாத சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் உலக சிந்தனை எல்லாம் வரும். அது பின்மாற்றத்துக்கு ஒரு அடையாளம். சிலருக்கு என்ன, தூக்கத்தின் ஆய் வரும். அப்ப நீங்க பின்மாறி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஜெபம் பண்ண வேண்டிய விருப்பம் அப்படியே அற்று போயிடும். அடுத்த காரியம், வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கோ தியானிக்கிறதுக்கோ உங்களுக்கு விருப்பமே இருக்கு. அதாவது வேத வசனத்தை குறித்து வேதம் சொல்லுது எப்படி, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அப்ப ஒரு மனுஷன் அதை புரிஞ்சு படிக்கும் போது அதுல அவ்வளவு ரகசியம். அதாவது அந்த வேதத்தை நீங்க திரும்ப 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 படிங்க, ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு அது புதுசா புதுசா புது மண்ணா. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி காலையில அந்த மண்ணா என்ன செய்யுமா இருக்கும், வெயில் ஏறி போச்சுன்னா அது உருகி போகும். ஆனா ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருக்கும். நீங்க நாளைக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அதே போல இது மண்ணா, இது நீங்க ஒவ்வொரு, அதாவது அது வந்து சரீர பிரகாரமான ஆகாரம், இது ஆத்மீக ஆகாரம். அப்ப இந்த ஆத்மீக ஆகாரத்தை நீங்க டெய்லி காலையில நீங்க ஜெபம் பண்ண பிறகு கொஞ்சம் வாசித்து பாருங்க, அந்த அவருடைய வெளிச்சம் தருவார். அதை படிக்க படிக்க உங்களுக்கு புதுசு புதுசாவே அதனுடைய விளக்கங்கள் இருக்கும். அந்த விளக்கத்தின்படி உங்க ஜீவத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும், என் ஜீவன் நல்லா இருக்கான்னு. இல்லைன்னா அந்த வேத வசனத்தின்படி என்ன செய்யணும், நீங்க உங்களை மாத்திக்கணும். இப்போ நீங்க பின்மாறி போறீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கலன்னா, வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வரும், வேதத்தை எடுத்தாலே ஒரு சலிப்பு தன்மை வரும். அதுக்கு நேரம் ஒதுக்குறது உங்களை கொண்டு விட்ட மாதிரி இருக்கும். அடுத்த மூணாவது காரியம், சபை கூடி வருதல் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. இப்ப என்ன ஆன்லைன்ல வந்துட்டு அப்படி இருந்து பார்க்க இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது சபை கூடி வருது. ஏன்னா அதுல உபதேசம் கொடுக்கப்படும். அந்த உபதேசத்தை கேட்க உங்களுக்கு விருப்பமே இருக்காது. நீங்க உங்களுக்குள்ள இங்க இருந்து இன்னொரு உபதேசம் கொடுப்பீங்க. இங்க வரது வர உபதேசம் கேட்கறது மட்டும் இல்ல, திரும்பி போகும்போது ஒருத்தர் பார்ப்பீங்க. அப்போ ஒரு அந்யோன்யம் உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஏன்னா வேதத்துல தெளிவா இருக்கு. அப்போ சொல்லுங்க, அவர்கள் அந்யோன்யத்திலும் சகோதர சிநேகத்திலையும் வளர்ந்தாங்க. அப்ப ஆவிக்குரியன்னு சொல்றது தன்னை குறித்து மட்டும் பாக்குறவன் இல்ல, அவன் தேவனுடைய சபைக்கு வந்து உபதேசங்களை கேட்கறதும் அது முடிஞ்சு போகும்போது இல்ல அதுக்கு முன்னாடி வரும்போது பக்கத்துல உள்ளவங்கிட்ட நல்லா இருக்கியான்னு விசாரிச்சு அவங்களோட இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நம்ம ஒவ்வொருவருமே எப்படி தெரியுமா, இசைஞ்சு இணைய கட்டப்பட்டவர்கள். நாலாவது காரியம், ஊழியக்காரங்களுடைய ஆலோசனைய நீங்க கேட்க உங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொன்னா அது உங்களுக்கு கசப்பா இருக்கும், அதுக்கு நேர் மாறிதான் உங்களுக்கு சரி போல தோணும். அஞ்சாவது காரியம், தேவ சித்தத்தை செய்ய உங்களுக்கு விருப்பமே இருக்குது. அவரே உங்களுக்கு உணர்த்துவார், நீ செய்யற தப்பு இல்ல, நீ இதைதான் இப்படிதான் செய்யணும். ஆனா நீங்க பின்மாற்றம் அடையும் போது தேவ சித்தமான காரியத்தை வேதத்தின் மூலமோ இல்ல சுவிசேஷத்தின் மூலமோ உபதேசத்தின் மூலமோ இல்ல ஊழியக்காரன் மூலமோ இல்ல யார் மூலமோ தேவன் உணர்த்தும் போது அதுக்கு உங்களுக்கு செவி கொடுக்கவே தோணாது. உங்க மாம்சம் சொல்லும் அப்படி இருக்காது, இதை செய். நேர் மாறிதான் உங்க மாம்ச பலம், உங்களோட ஆசை, உங்க இச்சை உங்களை நெருக்கி நேர் மாறிதான் உங்களுக்கு செய்யும். முக்கியமான அடுத்த காரியம், தேவனை பிரியப்படுத்த விருப்பமே இருக்காது. ஏன்னா தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்ல, அடுத்த மனுஷனை பிரியப்படுத்துங்க. நீங்க யோசிங்க, நான் மனுஷனை, பவுல் அப்போஸ்தலர் அழகா சொல்றாரு, நான் மனுஷனுக்கா தேவனுக்கா யாருக்கு ஊழியம் செய்யறேன், நான் தேவனுக்கே ஊழியம் செய்யறேன்னு சொல்றாரு. தேவன், தெய்வீகம், பரிசுத்தம், இடரற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அற்பமா இருக்கு. அடுத்த காரியம், அவிசுவாசம் பிடிக்கப்பட்டு. எபிரேயர்களின் நிருபம் 3:12 சொல்லுது, அவிசுவாசமாகிய பொல்லாத இறுதி. பின்மாறி போன ஒரு மனுஷனுக்குள்ள அடுத்தது அவிசுவாசம் பிடிச்சுக்கிடும். அந்த மனுஷனுக்குள்ள என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது, ஒரு விசுவாசமே வராது. எதை குறித்தும் ஒரு சந்தேகம் இருக்கும், எதை குறித்தும் ஒரு இருமனம் இருக்கும். அடுத்தது, தீய ஆட்கள் கூட உங்களுடைய தொடர்பு இருக்குமே, ஆனால் நீங்க பின்மாறிட்டீங்க. உங்களுடைய சிநேகம், உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய பற்று யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா, உலக மனுஷன், கெட்டவன்ட்ட, துஷ்டன்ட்ட தான் உங்க நெருக்கடி, உங்க நெருக்கம் இருக்கு, உங்க ஐக்கியம் இருக்கும். தேவனோடு இருக்காது, பரிசுத்தவான்களோடு இருக்காது. அடுத்த காரியம், உலக ஆசை பிடிச்சவங்களா இருப்பீங்க. உங்க இருதயம் தேவன், அவருடைய பாடு மரணம் பரலோகம் இந்த சிந்தனையே உங்களுக்கு இருக்காது. பண ஆசை, பொருள் ஆசை பிடிச்சவங்களா மாறி